வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு சாப்பிடுற கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு அந்த கத்திரிக்காய் கிரேவி பண்றதுக்காக ஒரு 6 கிலோ கத்திரிக்காவ எடுத்து வெட்டி தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நிறம் மாறிடும். அதே சமயத்துல ஒரு பாத்திரத்த வச்சு அதுல 1 லிட்டர் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 6 கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை தண்ணியை இருத்திட்டு வெறும் கத்திரிக்காவை மட்டும் சேர்த்திருக்கேன். இந்த டைம்ல தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாவே எண்ணெயிலே தான் நம்ம குக் பண்ண போறோம். நல்லா தண்ணியெல்லாம் நீங்க புழிஞ்சிட்டு சேருங்க. எப்படி கலர் மாறுதுன்னு பார்த்துக்கினீங்களா? கத்திரிக்காய் எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். 6 கிலோ சேர்த்ததுக்கு அப்புறமா நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகணும்னு சொல்லி. இதே சமயத்துல 6 கிலோவுக்கு 300 கிராம் நான் வெள்ளை புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த புளி கிடைக்குதோ அதை வச்சு நீங்க ஊற வச்சிருங்க தண்ணியில. புளி ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இதே சமயத்துல கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் கலர் பாருங்க எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. கத்திரிக்காய் ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல ஒரு 20 கிராம் மஞ்சத்தூளும் ஒரு 40 கிராம் தனி மிளகாத்தூளும் நான் சேர்த்திருந்தேன் காரத்துக்காக. ஒரு சிலர் மிளகு சேர்ப்பாங்க. நீங்க மிளகு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழு மிளகை ஒரு 15 கிராம் இல்ல 20 கிராம் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மிளகு சேர்க்கல. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் இதுல சேர்த்திருக்கேன். நான் ஒரு 2-3 தடவை கரைச்சி அந்த தண்ணியை இதுல சேர்த்திருக்கேன். இதே தண்ணியில நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நான் ஒரு 200 கிராம் வெல்லம் டேஸ்ட்டுக்காக இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல புளிப்பு லைட்டா ஒரு இனிப்பு சுவையும் இருக்கணும். அதனால நான் சேர்த்திருக்கேன். காரமும் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இந்த 3ம் மிக்ஸ் ஆனாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் கத்திரிக்காய் கிரேவிக்கு. அதனாலதான் நான் இப்ப வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க சேர்க்காம கூட விட்டுடலாம். இந்த டைம்ல நான் ஒரு 200 கிராம் வேர்க்கடலையை நல்லா தோலை நீக்கிட்டு மிக்சர் கிரைண்டர்ல போட்டு வச்சிருக்கேன். 200 கிராம் வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா வெள்ளை எள்ளு நான் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் ஒரு 100 கிராம் என்னோட கையில 2 டைம் போட்டிருக்கேன். நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 6 கிலோக்கு நான் 100 கிராம் சொல்றேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க கத்திரிக்காய் எப்படி வெந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதை இந்த கத்திரிக்காயில சேர்த்திருக்கேன். இப்போ மிக்ஸி அலசி அந்த கொஞ்சம் தண்ணியை இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த கத்திரிக்காய் கிரேவி வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு 1 டைம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த சமயத்துல நான் ஒரு 50 கிராம் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்களும் சீரகப்பொடி ஆட் பண்ணுங்க. அப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எண்ணெயில தான் செய்வாங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்து இன்னைக்கு செஞ்சிருந்தேன். அதனால வாசனைக்காக ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயை இந்த ஸ்டேஜ்ல நான் விட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எண்ணெயில செஞ்சா நல்லா இருக்கும் டேஸ்ட். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு எனக்கு கம்மியா இருந்தது. அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கை உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு காரம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்பதான் நல்லா குக் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வரணும். நீங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இங்க பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரித்து சிஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.